விஜய் அவர்கள் வந்து உறுதியாக வந்து நாங்க இத்தனை சதவீத ஓட்டை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சேலம் பரப்புரையில சொல்லியிருக்காரு. இது அவர் கடைசி சொல்லிட்டு தான் இருப்பாரு, எதுவும் நடக்காது. எம்ஜிஆர் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, எப்படிலாம் பேசியிருக்காரு, எவ்வளவு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளவு மக்களை சந்திச்சிருக்கிறாரு, எவ்வளவு வாரி வாரி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் இங்க மேட்ரு இருக்கு. நீ எத்தனை பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்குற, எத்தனை மக்களை சந்திச்சிருக்கிற, யாரெல்லாம் பேசியிருக்க, ஒண்ணுமே பண்ணாம நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா எப்படி முடியும்? அவரு விஜய் பேசுறாரு, நம்ம தலைவர் பேசுறாருன்ற ஒழுக்கம் இருக்கணும். அவர் விசில் ஊதிக்கிட்டே இருக்கிறது என்ன பழக்கம்? அது விசில் எதுக்கு ஊதுறீங்க? களத்துல வந்து இவர்களுக்கு இடையே தான் உண்மையா போட்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நம்ம விஜய் அவர்களால சீமானவர்கள் ஓட்டு போயிருமா? இல்ல, நாங்க பண்ணக்கூடிய கொள்கை அரசியல், அவங்க பண்ணக்கூடிய அடிமைத்தனமான அரசியல், அதுக்கெல்லாம் இந்த தமிழ் தேசிய அரசியல் விலை போகாது. யாரும் ஓட்டுலாம் போட மாட்டாங்க. நாம் தமிழருக்கு வர ஓட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். 59 தொகுதிகளை காங்கிரஸ்ல தோல்வி செய்தவர் ஐயா சீமான் அவர்கள். அவர்கிட்ட இருக்க பேச்சு திறமையில மக்களை எல்லாரையும் கலந்து கொண்டு வருவாரு. இன உணர்வாலும் மொழி உணர்வாலும் தமிழர் அனைவரும் நாம் தமிழர் இணைய. இப்போ நாம் தமிழருக்கும் விஜய் அவர்கள், அதாவது தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல கட்சிகள் சொல்றாங்க. ஏன்னா ஆலமரமா தமிழ்நாட்டுல வேரூன்றி இருக்கக்கூடிய 2 கட்சிகள்னா திமுக, அதிமுக தான். அந்த கட்சிகளுடைய வாக்கு அப்படின்றது கணிசமா இருந்துகிட்டே, அதுல நாம் தமிழரும் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அது தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி தான், அதை மறுக்கல. அவர்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி. அந்த 3வது இடத்திற்கு தான் போட்டி, 2வது இடத்திற்கு முதல் இடத்திற்கு போட்டியே கிடையாது அப்படின்ற வியூகம் வந்து இன்னுமே வந்து மக்கள்கிட்டயே இருக்குது. இது நீங்க எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? 1000 தான் மக்கள்கிட்ட இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது, தம்பிப்பா அவங்களாம் நயம்பா போட்டி பண்ணணும் அப்படின்னு ஐயா சீமான் அவர்கள் சொல்றாரு. ஒத்துக்கல தம்பிப்பா அவன் அப்படிங்கிறாரு. ஐயா விஜய் அவர்களும் ஒத்துக்கல, எனக்கும் திமுக தான் போட்டி. அது வேற, அவர் பண்ண அரசியலே வேற. ஐயா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, திமுக எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம உண்மையா அப்படிங்கிறதுலாம் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க நாம் தமிழரை எடுத்துக்கிட்டு ஐயா விஜய் அவர்களை ஒப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து வேஸ்ட். ஏன்னா நீங்க திமுக வேட்பாளரை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு நான் நாம் தமிழரால தோத்தேன், அந்த கேண்டிடேட்டால தோத்தேன், அந்த கேண்டிடேட் பேச்சால தோத்தேன்னு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பலர் அதிகம். ஏன்னா நீங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துருக்கலாம், யாருமே நினைச்சு பார்க்கலாம் நாம் தமிழர் கேண்டிடேட்லாம் 2வது இடம் 3வது இடம்லாம் வந்தாங்க. அதிமுக டேக்கிள் பண்ணி வந்தாங்க. அப்ப எவ்வளோ பெரிய அமைப்பெல்லாம் உடச்சி, கட்டமைப்பை உடச்சி, காசு கொடுக்காம அந்த இன உணர்வாலும் மொழி உணர்வால பேச்சால ரீச் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விடயம். ஆனா ஐயா விஜயனுடைய வேட்பாளர்கள்லாம் அவ்வளோ பேசுவாங்களா, அவ்வளோ உழைப்பாங்களா அப்படிங்கிறதே அங்கே பெரிய விடயம். ஆனா அவங்களுடைய, நான் திருச்சிக்கு போன தடவை போனேன், பரப்புரைக்காக போயிருந்தப்ப அங்கே திருச்சி வேட்பாளர் ஐயா திரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள், நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர், காலு காமிச்சார், இவ்வளோ வீங்கி போயிருக்கு. என்ன சொல்றாரு, என்ன இப்படி வீங்கி போயிருக்கேன்னா, அது விடாதுன்னு சரியா போயிடும், ரெஸ்ட் எடுத்தா போயிருந்தா, நான் நின்று கால் வீங்கி நீர் தேங்கி போயிருக்கு, இவ்வளோ இப்படி வீங்கி போயிருக்கு கால், மனுஷன் இப்படி இருக்காப்புல கால் இப்படி இவ்வளோ விஷயம் வீங்கி போயிருக்கு. அப்போ அவ்வளோ உழைப்பு செலுத்துறாங்க, அவ்வளோ நின்றுக்கிறாங்க, அவ்வளோ பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அசால்ட்டா நீ திரைக்கவர்ச்சியால நான் வென்றுவேன் மக்களை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எம்ஜிஆர் அவர்கள் உதாரணம் காமிக்கிறீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் பண்ணாத ஃபீல்டு ஒர்க்கா? எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் அரசியலை பார்க்குறீங்க, நானும் அரசியலை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, எப்படிலாம் பேசியிருக்காரு, எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ மக்களை சந்திச்சிருக்கிறாரு, எவ்வளோ வாரி வாரி கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் இங்கே மேட்ரு இருக்கு. நீ எத்தனை பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்குற, எத்தனை மக்களை சந்திச்சிருக்கிற, யார்கிட்டலாம் பேசியிருக்க, ஒன்றுமே பண்ணாமல் நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா எப்படி முடியும்? நீ 1000 தான் திரைக்கவர்ச்சி இருந்தாலும், விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தாலும், சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வரணும்ல, நீங்கள் மக்கள்கிட்ட வரணும்ல, மக்களை சந்திக்கணும்ல, மக்களுக்காக தான் ஒன்று செய்யணும்ல, கொடுக்கணும்ல. அப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி வருவீங்க? பேசணும்ல. உங்கள் பேச்சில் உறுதியே இல்லை. ஸ்டாலினே உறுதியாக பேசுகிறாரு, எடப்பாடி உறுதியாக பேசுகிறாரு, நீங்கள் ஏன் உறுதியாக பேச மாட்டீங்க? அந்த பேச்சில், அடிப்படை பேச்சிலே அந்த உறுதி இல்லை, தெம்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் வந்து நின்றுட்டு நீங்களாம் நினச்சா டிவிக்கே அப்படின்றீங்க, நீங்களாம் நினச்சா டிவிக்கே அப்படின்றீங்க. இதெல்லாம் தவறு. எப்போ பேசினாலும் ஒரே மாதிரி பேசணும். சீமான் பேசல, எப்போ பேசினாலும் உறுதியாக இருக்கும், பேச்சு உறுதியாக இருக்கும், திட்டமாக இருக்கும். அந்த பேச்சில் நமக்கு நம்பிக்கை வரும், சீமானுக்கு ஓட்டு போட்டால் செய்வார்றா அப்படின்னு.
புரியுதுங்களா? அந்த மக்களுக்கு அந்த எண்ணத்தை அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சீமானுக்கு ஓட்டு போட்டா செய்வாரு அப்படின்ற ஒரு நிலையில தான் இப்ப விஜய் அவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து விஜய் பின்னாடி போறதற்கு வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு, அதாவது சீமானுடைய ஓட் வங்கி கூட அடி வாங்கும், அதையும் கூட இளைஞர்களுடைய வாக்க வந்து விஜய் அவர்கள் இழுப்பதற்கான அதிகப்படியான நாம் தமிழர் ஓட்டு, நீங்க அதிமுக சொல்லுங்க திமுக சொல்லுங்க, சில பேரை மாத்தி போடுவாங்க. ஆனா நாம் தமிழருக்கு வர்ற ஓட்டு வந்து முக்கியமாக எல்லா பிரச்சனைகளையும் உணர்ந்துருக்கிறாங்க. அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உணர்ந்துருக்கிறாங்க. நீங்க முக்கியமா அந்த தமிழ் அரசு அதிகாரிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரும்பாலும் நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அரசுக்குள்ள என்ன நடக்குது, யார் ஆட்சியில இருக்கா, யார் யார் அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியும் நம்ம கல்வி ஏன் இழக்கிறோம், நம்ம கிட்ட இருந்து மலை ஏன் வெட்டிட்டு போறாங்க, ஏன் மண்ணை திருடுறாங்க, ஏன் மரங்கள் வெட்டப்படுது, ஏன் இயற்கை வளங்கள் திருடப்படுது. சீமான் சொல்றது ஏன், எதற்காக, எதுக்கு ஆடு மாடு வளர்க்கணும், எதுக்கு கோழி வளர்க்கணும், எதுக்கு இயற்கை பயிர் தொழில் வேணும், எதுக்கு மழை வேணும், மண் வேணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். சிந்திப்பாங்க. எதுக்கு தமிழ் வேணும், நம்ம ஏன் சிறந்தவங்க, எதற்காக சிறந்தவங்க, நம்ம மொழி எப்படி விட்டு கொடுக்கப்படுது, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தெலுங்கு இருக்காரு, மலையாளி இருக்காரு, கன்னட இருக்காரு, நாம ஏன் இங்க இருக்கிறோம், நாம ஏன் பிச்சைக்காரனா இருக்கிறோம், நம்மளுக்கு ஏன் குடிக்கிறதுக்கு மதுபானத்தை கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்துறான், நமக்கு ஏன் திரைக்கவர்ச்சி கொடுத்து நம்ம மக்களை அடிமைப்படுத்துறான் என்பது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறேன். திமுக ஓட்டு போடுறவரு கேளுங்க, அவங்க கட்சிக்காரனே கூப்பிட்டு கேளுங்களேன், திமுக எதுக்கு ஓட்டு போடுறீங்க, என் கட்சி நான் ஓட்டு போடாம வேற யார் போடுவாருன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க நாம் தமிழர் கூப்பிட்டு கேளுங்க. ஆனா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா விஜய் அவர்கள் வந்து உறுதியாக வந்து நாங்க இத்தனை சதவீத ஓட்டை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சேலம் பரப்புரையில சொல்லியிருக்காரு. இது அவரு அப்படிதாங்க சொல்லாரு, உறுதியாக கூட தான் சொன்னாரு. யாரும் சாகக்கூடாது, எந்த அசம்பாதமும் ஏறக்கூடாது, நிகழக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். 41 பேர் அநியாயமா இறந்து போல அவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. எதுவும் நம்ம நடக்காது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேற்று சேலத்தில் அந்த உங்களுக்கே தெரியும் மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டு 8 ஹவர் ஆனாலும் தண்ணி குடிக்கக்கூடாது, யாரும் மரத்தில் ஏறினா பார்க்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினா பார்க்கக்கூடாது சொன்னாங்களா இல்லையா? அந்த வீடியோ வெளியே வந்தது, பெருமளவில் பரபரப்பாச்சு. 8 ஹவர் தண்ணி குடிக்காமல் இருந்தா, பாத்ரூம் போகாமல் இருந்தா ஒரு மனுஷன் சாவானா இல்லையா? உடல் உபாதைகள் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு பாத்ரூம் வந்தால் 10 நிமிஷம் நடக்க முடியல. ஸ்கூலில் நான் படிக்கிறேன், என் மாணவர்களே முடியல, சார் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சார்னு கேட்பாங்க. மாணவர்களுங்க அவங்களால 10 நிமிஷம் நடக்க முடியாது, 8 ஹவர் பாத்ரூம் தண்ணி குடிக்காத சாப்பிடாது அப்படின்னா அதில் எத்தனை சுகர் பேஷண்ட் இருப்பான், எத்தனை பிபி பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களால நீ அடக்கி வச்சா என்ன அர்த்தம்? அது தவறு இல்லையா? அவர் விஜய் பேசுறாரு, நம்ம தலைவர் பேசுறாருன்ற ஒழுக்கம் இருக்கணும். அவர் பின்னு விசில் ஊதிக்கிட்டே இருக்கிறது என்ன பழக்கம்? அது விசில் எதுக்கு ஊதுறீங்க, எதுக்கு ஊதணும்? உங்க சின்னம் இல்லைன்னா வச்சுக்க சின்னம். எங்க நாம் தமிழர் கட்சி சின்னம் கூட தான் ஏர் கலப்பை விவசாயம், அதுக்குன்னு எல்லாரும் ஏர் தூக்கிட்டு வந்துடுறாங்களா? எல்லாரும் இப்படி நிற்கிறாங்களா? இல்ல திமுக கூட தான் உதயசூரியன் ஆனே உதயசூரியன் காப்பிட்டு வந்து நிற்கிறாங்களா? அதிமுக ரெட்டை இல்லை இப்படி எடுத்துட்டு வந்துடுறாங்களா? ரெட்டை இல்லையா? இல்ல எப்போ பயன்படுத்துமோ அப்போ பயன்படுத்துறாங்களே, அதை புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் அவர் பேசுறதுக்காக மரியாதை கொடுக்கணும்ல. 1000 தான் இருந்தாலும் நம்ம கட்சி தலைவரியா மரியாதை கொடுப்போம்யா அப்படின்றது இருக்கணும்ல. ஒரு இதுவே இல்லாம ஒரு சென்ஸே இல்லாம வந்து விசிலடிச்சுட்டே இருந்தானா அர்த்தம். இன்னொரு விஷயம் விஜய் சொல்லியிருக்காங்க, நீங்க இதெல்லாம் சொல்லும் போது வருது, விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அவர்களுடைய செவி கிளியர் அளவுக்கு அவங்க காதுல விசில ஊதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே எங்க அம்மா காதெல்லாம் கிழி போச்சு. காலையில பார்த்தா 6 மணிக்கு விசில் அடிச்சுட்டு போறாங்க வண்டியில. இந்த புள்ளிங்க இருக்குல்ல, அந்த தற்கூரியில விசில் அடிச்சே போகுது. என்னடா நம்ம குப்பை தொட்டி எடுத்துட்டு போய் நின்னா அவங்க சும்மா பொழுதுபோக்கு விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. குப்பை வண்டி வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்புறம் எங்க அம்மா வந்து சொல்றாங்க, இவங்க கூட ஒரே தொல்லையா இருக்கு, சும்மா விசில் அடிச்சுட்டு போறானுங்க, குப்பை வண்டி வந்துருச்சா நம்ம எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், நைட்டு யாரும் விசில் அடிச்சான். அப்போ கனவுல தோணுது, பஸ் வந்துருச்சு போல இருக்கு, இறங்கடா. இதெல்லாம் ஒரு சின்னம் கொடுத்துறாங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம். விசில் சின்னம் நல்லது தான், எவ்வளோ கற்பனை பண்ணி பேசலாம். அடிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் விசில், அப்படி ஊதுவோம் விசில் அப்படின்ட்டு. இவன் எதுக்குன்னே தெரியாம விசில் ஊதிட்டு இருக்காங்க. கேட்டா சொல்றாங்க விஜய் விசில் கேட்டாரு உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு. விஜய் கூட தான் நிறைய பேர் தற்கூரிங்களா கேட்கிறாரு, போயிருங்களா எல்லாரும். கேட்டா சொல்றாரு தமிழ்நாடே என் வீடு அப்படிங்கிறாரு. ஏன்பா தமிழ்நாடு கூட தான் என் வீடு இருக்கு, அதுக்கு என் வீடே தமிழ்நாடு ஆயிடுமா? லாஜிக்கே இல்லாமல் அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவரும் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம கடந்து போயிடணும்.
இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தலை சுற்றி பிபி வந்துடும். அதனால இதுவும் கடந்து போகும், போ போ அடுத்த வேற நிறைய கூட்டம் போட போறானா இன்னொரு பேச்சை கேட்டு ரசிப்போம் அப்படின்னு தான் நம்ம கடந்து போகின்றது. கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா களத்துல வந்து இவர்களுக்கு இடையே தான் உண்மையா போட்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நாம் தமிழர் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு நிகராக முடியாது. அவங்க கிட்ட 1000 தான் பணம் இல்லை, எதுவும் இல்லை. நான் அன்னைக்கு போறேன் பொதுக்குழு கலந்தாய்வு கூடத்துக்கு போறேன், எல்லாரும் வந்து உங்களை மாதிரி தான் இருக்காங்க, உங்களை மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் துண்டு போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் அரசியல் பார்க்குறீங்க, அது வேறு விஷயம். நீங்கள் ஃபீல்டெலாம் இருக்கிறீங்க, அதனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் பார்க்குற மாதிரி, பக்கத்து வீட்டில் ஒரு அத்தை இருக்காங்க, அவங்கள மாதிரி இருக்காங்க. எங்கள் அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. சிம்பிளாக ஒரு புடவை கட்டிட்டு வந்து துண்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கும்போது, ஆனால் அந்த அரசியல் அறிவு, தமிழ் தேசியத்தை சார்ந்த அறிவு அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது. கேட்குறாங்க, விஜய் அவர்களால் சீமான் அவர்கள் ஓட்டு போயிருமா அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் பண்ணக்கூடிய கொள்கை அரசியல், அவங்க பண்ணக்கூடிய அதாவது அடிமைத்தனமான அரசியல், அதுக்கெல்லாம் இந்த தமிழ் தேசிய அரசியல் விலை போகாது, யாரும் ஓட்டுலாம் போட மாட்டாங்க, நாம் தமிழருக்கு வர ஓட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் வரவும் செய்யும் அப்படின்னு அவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாங்க. அப்போ அந்த கொள்கை அறிவு அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ எவ்வளோ வெடிகுண்டுகளை அணுகுண்டுகளை களத்தில் நிறுத்திருக்காரு அப்படிங்கிறத உணரணும். அவங்களுக்கு நிகராக ஒரு வார்த்தை பேச முடியுமா? ஐயா விஜய வாயத்தை வந்து பேச மாட்டாரு. ஏதாவது ஒரு மேடையில் ஸ்டாலின், எடப்பாடி எல்லாரும் சொல்றாரு, ஒரு இடத்துல நாம் தமிழர்னு வாய் திறக்கிறாரா? அந்த கட்சியில இருக்க அல்லு சில்லாம் பேசுது, யாதவர்னா இந்த இவரு அவரெல்லாம். ஆனா என்னைக்காவது விஜய் வாய் திறந்து பேசியிருக்காரா? மாட்டாரு. பயம். எங்கடா நம்மள பேசாமலே இவ்வளோ அடி அடிக்கிறாங்களே, பேசினா எவ்வளோ அடி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. அந்த பயத்தினால்தான் விஜய் அவர்கள் வாய் திறக்காம எப்படி சைலண்டாக விமர்சிக்கணுமோ அப்படி விமர்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா திமுகவில் பேச ஆள் இல்லை. முஞ்சி போனால் அந்த திராவிட அண்ணா யார், ஐயா செந்தில் வருவார், இல்லை அப்படின்னா ஆளு சானவாஸ் வருவார், அவர் சம்மந்தமே இல்லாமல் வீசிக்காக பேசுவார். இவங்க யார் திமுகன்னு கூட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. அவர் இருக்காரு. நீங்கள் அதிமுகவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய அத்தைங்க ஐயாவெல்லாம் இருக்கிறாங்க. நாம் தமிழர் எடுத்தீங்கன்னா நீங்கள் பேசவே தெரியாத கூட்டு வந்து உட்கார வச்சு பேச வச்சாலும் அவங்க பேசுகிற எல்லா பாயிண்ட்டும் வெயிட்டாக இருக்கும். அப்ப நீ யாரை எதிர்க்கிறோம், எப்படி எதிர்க்கிறோன்றது இந்த விதம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காக பயமுறுத்திட்டு இருக்கு. நாம் தமிழர் அப்படின்ற அந்த பெரிய பிம்பம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட அவங்களோட அந்த பேச்சு, அந்த சக்தி, வீச்சு, செயல்பாடு, களத்தில் நிற்கிற அந்த விதம், அந்த சுறுசுறுப்பு எல்லாம் எல்லா கட்சியும் பார்த்து பயமுறுத்துது. இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு, அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு வருகின்ற பிப்ரவரி 21 திருச்சியில நடத்த இருக்காரு. இதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்லாம் ஒன்றிணைந்து அந்த மாநாட்டிற்கு வர போறாங்கன்ற இந்த மாநாடு அரசியல்ல எந்த மாதிரி எதிரொலிக்கும்? பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். சுமாரா 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போடப்படக்கூடிய இருக்கைகள் வந்து 2 லட்சம் இருக்கைகள் வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 85 ஏக்கரில் வந்து மாநாடு என்பது நிகழ்த்தப்படுது. அது பார்க்கிங்கே கிட்டத்தட்ட பாதி இடத்த ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. இது வரைக்கும் யாரும் அவ்வளோ போனதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து கிட்டத்தட்ட 50 பஸ்ஸு, 60 பஸ்ஸு, நாங்கள் அத்தனை வேனு எல்லாம் போகிறோம், இத்தனை கார் வருது அப்படின்னு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் கும்பலாக போவாங்க. நாம் தமிழர் கட்சி கொடி பறக்க, பின்னாடி அண்ணன் சீமான் கை தூக்கிட்டு பேனர் இருக்க, அங்கே ஓரமா தலைவர் இருக்க, ஒரு பெரிய இம்பாக்டோட அப்படியே லைனாக வண்டிகள்லாம் போவோம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் மானத்தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் அப்படிங்கிறப்ப நீ தமிழன்ற உணர்வு இருந்தால் நீ வாப்பா அப்படின்னு தான் ஐயா சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் திராவிடன், நான் வந்து திமுக நினச்சிட்டு இருக்கவங்களாம் வருகிற பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு வந்து கண்டிப்பா. ஏன்னா சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருந்திருக்கோங்க, உங்களுக்கு எந்த கொள்கையா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த மாநாட்டிற்கு வாங்க அப்படின்னு சொல்ற கண்டிப்பா மக்கள் வருவார்களா? திராவிடன் நான் தான் நினைச்சாலும் நீ எல்லாரும் வந்து தமிழரா ஐயா சீமான் அவர்கள்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கிக்கிங்க, அருள் பெற்றிருக்காங்க, கடவுளின் அருள் உங்கள் மீது வர வேண்டுமாக அப்படின்னு நம்ம வந்து அன்னைக்கு கும்பிட போறோம். தமிழ் கடவுள் முருகன் கிட்ட நம்ம எல்லாரும் வேண்ட போறோம். நாங்கள் திராவிடர்களா இருந்தோம், இவ்வளவு நாள் சூடற்று சுரணையற்று தமிழன் என்கிற உணர்வற்று, தமிழ் எங்கள் மொழி என்கிற உணர்வற்று இருந்தோம், சிந்தனை இல்லாமல் இருந்தோம். என் அருமை முருகா, எங்க எல்லாரையும் வந்து நீ தமிழனாக எங்களை அருள் செய், எங்களை தமிழால் வழி நடத்து அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வேண்ட போறோம். அது நிச்சயமா நடக்க போது. வருகிற பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மாநாடு நடக்க போது. மானத்தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நான் வந்து சொந்த வீட்டுக்காரன், நான் தமிழன்.
ஆனா நான் என்ன சொல்றேன், நான் வாடகை வீட்டுல இருக்கேன், என் பேரு திராவிடன் அப்படின்றேன். நீங்க வந்து ஒரு தெலுங்கர்னு வச்சுக்கீங்க, நீங்க எனக்கு எதிர் வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு தெலுங்கு மொழி மீதோ ஆந்திரா மீதோ பற்று இருக்கு, ஆனா நீங்க வந்து வாடகை வீட்டுக்காரன், நீங்க சொல்றீங்க நான் இந்த மண்ணு சொந்தக்காரன் அப்படின்றீங்க. அவர் கன்னடர், அவருக்கு கன்னட இன மேலேயும் மொழி மேலேயோ பற்று இருக்கு. அவர் சொல்றாரு நான் இந்த சொந்த வீட்டுக்காரன், ஆனா நீங்க எல்லாரும் வாடகையில இருக்கீங்க. இவர் சொல்றாரு நான் மலையாளி, கேரள மொழி மீதும் இந்த நாடு மீதும் அவருக்கு பற்று இருக்கு. ஆனா நான் மட்டும் என் நாடு மீது பற்று இல்லாம, என் நாடு மீது பற்றற்று, என் மொழி மீது பற்றற்று, என் மக்கள் மீது பற்றற்று, என் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் பற்றற்று கேவலமா போயிட்டு. ஏன்னா என் பாட்டன் வள்ளலார் சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. அப்படி பொது உடைமை பேசி வந்த ஒரு இனத்துல இப்படி கொள்கை அறிவற்று சிந்தனையிற்றி கேவலமா போயிருக்கிறேன். ஆனா என்னை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நான் மாற்றத்தை விரும்புறேன், யார் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்புகிறீங்களோ அனைவரும் வருகை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை, முழக்கம் எல்லாமே. கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து அரசியல் களத்துல கண்டிப்பா சீமான் அவர்கள் ஏற்படுத்துவாருன்னு சொன்னீங்க. உருவாக்க முடியும். எந்த மாதிரியான இம்பாக்ட ஏற்படுத்துவாங்க மக்கள் மத்தியில? அவருடைய கொள்கையை எந்த அளவுக்கு நிலைநாட்ட போறாரு? ஏன்னா இதற்கு முன் இப்ப வரைக்குமே சீமான் அவர்கள் தொடர்ந்து 5 தேர்தலை சந்திச்சிருக்காரு, தனித்து தான் களமிறங்கி இருக்காரு, யாரோட கூட்டணியும் இப்ப வரைக்குமே வச்சுக்கல. ஆனாலும் இப்ப வரைக்குமே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அவரால் வெற்றி பெற செய்ய முடியலையே. காரணம் என்ன? இந்த மாநாடு இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு சொல்றீங்களா? அது எந்த மாதிரியான இம்பாக்ட்? அதற்கு ரெண்டுத்திற்கும் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் கூட ஜெயிக்கல, ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் கூட ஜெயிக்கல, வெற்றி பெறல. ஆனா எந்த நாடாளுமன்ற வேட்பாளர் தோத்து போனாலும் நாம் தமிழரால தோத்தேன், எந்த சட்டமன்ற வேட்பாளர் தோத்தாலும் நாம் தமிழரால தோத்தேன் என்கிற பேரை கொண்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1% வாங்கின எல்லா கட்சியும், உலகத்திலேயே 1% வாங்கின எந்த ஒரு கட்சியும் அழிந்ததாக தான் வரலாறு உண்டே தவிர 1லேருந்து 3, 3லேருந்து 4, 5லேருந்து 7, 7லேருந்து 8 போன கட்சி வரலாறே இல்லை. அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லை, இவங்க ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு. நாடாளுமன்றமா 20க்கு 20, சட்டமன்ற தேர்தலாம் 117க்கு 117 ஆண்கள் 117 பெண்கள் என தனித்து களம் காணும் நாம் தமிழர், களத்தில் உள்ள நாம் தமிழர் வரும் ஆட்சி அமையும். அப்ப இந்த மாநாடு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், மக்கள் ஏற்படுத்த வைப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா பண்ணாங்களே, ஐயா சீமான் வந்து 2011 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் 60 தொகுதியிலையும் காங்கிரஸ் பண்ணதெல்லாம் சொல்லி சொல்லி மக்களுக்கு குத்தி காமிச்சு 59 தொகுதிகளை காங்கிரஸ்ல தோல்வி செய்தவர் ஐயா சீமான் அவர்கள். அவர்கிட்ட இருக்க பேச்சு திறமையில மக்களை எல்லாரையும் கலந்து கொண்டு வர்றாரு. இன உணர்வாலும் மொழி உணர்வாலும் தமிழர் அனைவரும் நாம் தமிழரை இணைவாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ஒன்றியத்திலேயே 34% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் நிறைவேற்றின மாதிரி தெரியல. ஆனா நாம் தமிழர் 34 இல்ல 50க்கு 50, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் அல்ல என்ற ஒரு கொள்கையோட, அந்த சமத்துவத்தோட, சமூக நீதியோட, சகோதரத்துவத்தோட, தமிழன் என்ற மொழி இன உணர்வோட தமிழ் தேசியமா இணைஞ்சு வருது. 36 லட்சம் பேரை காசு கொடுக்காம, கோட்டை கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம எதுவும் ஓட்டு போட வச்சிருக்கிறது ரொம்ப தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப பெரிய விடயம், இந்திய ஒன்றியத்திலே ரொம்ப பெரிய விடயம். ஒரு % வாங்கின கட்சியெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் ஒரு கட்சியை தூக்கி 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 வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா அது சீமானால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா நீங்க சொன்னீங்க இடஒதுக்கீடு பத்தி, அதாவது இன்னொன்னு பெண்களுக்கு சரிசமமா வந்து வேட்பாளர்களை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு. இப்ப அனைவருமே பெண் வேட்பாளர்களை ஒதுக்கதான் செய்யறாங்க. அதாவது இவர் மட்டும் அப்படின்னு ஏன் ஸ்பெசிபிக்கா தொடர்ந்து வந்து இவர் மட்டும் அப்படின்னா நீங்க திமுக யார சொல்லுவீங்க? சொன்னேன்னு திமுக ஒரு பெண் காமிங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அத்த கனிமொழி அவர்கள் சொல்லுவீங்க. அதிமுக யார் சொன்ன? உங்களுக்கு யாராவது தெரியுமா? அதிமுக இங்க பெரிய கேள்விக்குரிய. நாம் தமிழர் சொல்லுங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் நினைவுல வருவாங்க? எத்தனை பேர் நினைவு வராங்க? அத்தை கார்த்திகா, அத்தை காளியம்மாள், அத்தை மரியா ஜெனிஃபர், எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை பேர் நினைவு வருவாங்க? அக்கா ஃபாத்திமா ஃபர்கானா, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ பெண்கள்லாம் மேடை ஏறி பேசுவாங்களா என்ற ஒரு காலகட்டம் இருந்தது போய் பெண்கள் தான் மேடை ஏறி பேசுவாங்க, நாங்கள் பெண் வேட்பாளர்களையும் சட்டமன்ற வேட்பாளர்களையும் நிறுத்துவோம்
அவங்களையும் மக்கள் மனதில் பதிவு வைப்போம், அவங்களையும் பெரிய ஸ்டார்களாக மாற்றுவோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விடயம். அதை தான் நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. அதை தான் மீண்டும் 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 நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அதே மாதிரி பெண் வேட்பாளர்கள் மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பாலினத்தர்னு சொல்லக்கூடிய திருநங்கை வேட்பாளர்களையும் நியமிச்சிருக்காங்க. இந்த திருநங்கை வேட்பாளர் ரோஷினி அவர்களை நிப்பாட்டுறதுக்கு கூட பல எதிர்ப்புகள், அதாவது தொடர்ந்து அவர்கள் மீது பல அவதூறுகள், பல விமர்சனத்தை தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு முதல்ல திருநங்கை வேட்பாளரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தப்போ அவர்களுடைய தொகுதியிலேயே தேவி அப்படின்ற ஒரு திருநங்கை வேட்பாளரை சீமான் அவர்கள் நிறுத்தினாங்க. இதற்கு பின்பு இப்போ ரோஷினி அவர்களை நிப்பாட்டுறாங்க. இது எந்த பெரிய, அதாவது திருநங்கை சமூகத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் ஒரு திருநங்கை நிறுத்திருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க பேசுற போது சொல்றாங்க ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களும் சட்டமன்றத்துக்குள்ளே வேட்பாளராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போனோம். அதெல்லாம் எங்களுடைய கனவு, ஆசை. எங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சீமானனை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தர்றாரு அப்படின்னு அவங்க பேசி முடிச்சோன்னே வரப்போகுது மாற்றம்னு பாட்டு போட்டு 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாம் தமிழர் கட்சி சின்ன வரும். அவங்க இவ்வளோ பேசியிருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தர்றதெல்லாம் பெரிய விஷயம் தந்திருக்கிறாங்க. சீமானனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா வரப்போகுது மாற்றம் தான். ஏன்னா மாற்றத்தை உருவாக்க முடியாத தருதலையெல்லாம் நம்ம திட்டத்தெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. தற்கூரி திட்டத்தெல்லாம் காதலே வாங்கிக்கூடாது. இந்த காதல் கூட வாங்கி இந்த காதல் விடுன்னு சொல்லுவாங்க, அதை கூட நம்ம கண்டுக்கூடாது. அவன் கிடக்கலாம் தற்கூரி போடா, அவன் பேசிட்டு இருப்பான். ஏன்னா மாற்றத்தை உண்டாக்குறோம் அப்படின்னா அடிப்படையிலேருந்து மாற்றத்தை உருவாக்கணும். எதுவுமே பண்ணாம நீங்களா ஏதோ ஒன்று சொல்லிட்டு மாற்றம் அப்படின்னா அது மாற்றம் இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், அதுதான் உண்மையான மாற்றம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் நிகழும். அதை தமிழ்நாடு மக்கள் நிகழ்த்த வைப்பாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையில ஒன்றிணைய வைக்கிறாங்க. முதல்ல இப்போ சீமான் அவர்கள் தான் அந்த வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்கன்னா, இப்ப வரைக்குமே வேற எந்த கட்சி, அதிமுக திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்சியானது இன்னுமே அறிவிக்காத நிலையில சீமான் அவர்கள் அறிவிக்கும் போது மக்கள் மத்தியில அவர்கள் எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள்? நீங்க நாம் தமிழர் மாநாடு பாத்தீங்கன்னா அப்படின்னாலே அதுல எந்தபடி குளறுபடிலாம் இருக்காது. யாருக்கு 200 கொடுக்க வேண்டிய 300 கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. யாருக்கும் கோழி பிரியாணி கொடுக்கணுன்ற தேவை இருக்காது. அங்கங்க யாரும் குடிச்சிட்டு படுத்திருக்க மாட்டாங்க. அண்ணன் பேசும்போது யாரும் இப்படின்னு கை தட்ட மாட்டாங்க. தலைவா அப்படின்ட்டு சரக்கு இறக்கிட்டு கத்த மாட்டாங்க. ஒழுக்கமா இருக்கும், அழகா இருக்கும், தெளிவா இருக்கும். அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அதகலமா அறிவிப்பாங்க. தங்களுடைய வேட்பாளர்கள்லாம் முதல்ல அறிவிப்பாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சி, மக்களிடம் சென்றடையக்கூடிய கட்சி அப்படின்றதுனால அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல அதகலமாக வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலேயே முதல்ல தேர்தல் வரப்போகுது அப்படின்னா முதல்ல வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய ஒரு கட்சி அன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்போ ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. யார் இவங்க இவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்களா, இவங்க நின்னா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இல்லை. நிறுத்தினா வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு போய் செயல்படுவோம். வெற்றி நமது நாம் தமிழருக்கும் போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த இவ்வளோ கோடி ரூபாய் அவ்வளோ கோடி ரூபாய் அந்த தேவையெல்லாம் கிடையாது. நின்னா ஜெயிப்போம், மக்கள் நம்ம நம்பினாங்கன்னா உண்டு, நம்மளனா அவங்களுக்கு தான் கெட்டதுன்னு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அதனால் 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, மாற்றத்திற்கான மாநாடு, மாற்றத்தை வித்திடும் மாநாடு தான். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான மாநாடு அதுதான் 2026 படைக்கிறோம் புதிய அரசியல் வரலாறு. சரி, இப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க? எந்த மாதிரியான மாற்றம் அந்த இடத்துல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு வரணும் அப்படின்னா நீங்க எந்த விதமான கட்சி பேதமின்றி, ஜாதி மத பேதமின்றி, நான் தெலுங்கன், நான் மலையாளி, நான் கன்னடன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நாம் தமிழர் எதிரி அப்படின்னு நினச்சிக்கலாம் வர வேணாம். நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. அவங்கவுங்களுடைய இன உரிமை, மொழி உரிமையை பேசணும். அவங்கவுங்களுக்கான மொழியை தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அதுதான் தமிழ் தேசியத்தை சொல்கிறோம். அவங்க தெலுங்கு தேசியத்தை பேசுகிறாங்க, கன்னட தேசியம் பேசுகிறாங்க, மலையாள தேசியம் பேசுகிறாங்க. நாங்கள் எங்கள் மொழியான எங்கள் தமிழ்நாடான தமிழ் தேசியத்தை பேசணும். நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. எனவே என் அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வருக நான் அன்புடன் வரவேற்கிறேன். கண்டிப்பா. அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.